மார்ச் 30 கணித வரலாற்றுல இது ஒரு ரொம்ப முக்கியமான நாள். ஏன் தெரியுமா? இந்த ஒரே தேதியில வேற வேற நூற்றாண்டு வேற வேற நாட்டுல சில புத்திசாலிங்க நம்ம உலகத்தையே மாத்திட்டாங்க. சரி, அந்த சூப்பரான ஆளுங்கள ஒருத்தரா பார்க்கலாமா? வாங்க, நம்ம பயணம் இப்ப ஆரம்பிக்குது. இதுதான் பாடிய கம்ப்யூட்டரின் கதை. அதுக்கு நாம மார்ச் 30 1925க்கு போகணும். சிசிலியா பெர்ச்சிஷெவ்ஸ்கிங்கிற ஒரு முன்னோடி பெண்மணியை சந்திக்க. இவங்க தான் அர்ஜென்டினாவோட முதல் கம்ப்யூட்டர் புரோகிராமர்கள்ல ஒருத்தர். வேலை செஞ்சது கிளெமெண்டினால. அந்த கம்ப்யூட்டரை ஓ மை டார்லிங் கிளெமெண்டின் பாட்ட பாட வச்சு ஒரு வரலாறு படைச்சாங்க. அதுதான் அவங்களோட ஆஹா மொமெண்ட். ப்ரோக்ராமிங் மூலமா மெஷின்களுக்கு உயிர் கொடுக்க முடியும்னு காட்டிட்டாங்க. நாம இன்னும் மார்ச் 30ல தான் இருக்கோம். ஆனா இப்போ பல வருஷம் முன்னாடி போலாம். ஊக்கமளித்த ஆசிரியரை சந்திக்கலாம் வாங்க. அந்த படத்தோட நிஜ ஹீரோ பத்தி தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த கதைக்கு மார்ச் 30 2010ல ஒரு கனெக்ஷன் இருக்கு. நாம ஜேமி எஸ்கலாண்டேவை இழந்த நாள் அது. யாராலும் திருத்த முடியாதுன்னு ஒதுக்கப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவர் கால்குலஸ் சொல்லி கொடுத்தார். அவங்க மார்க்ஸ் அவ்ளோ அதிகமா இருந்துச்சு. ஏமாத்திட்டாங்கன்னு புகார் வந்துச்சு. ஆனா அவங்க தங்களை நிரூபிச்சாங்க. அதுதான் அவரோட ஆஹா மோமெண்ட். டெஸ்ட் பாஸ் பண்றது மட்டும் இல்ல, வாழ்க்கைக்கு தயார்படுத்துறது தான் முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அதே மார்ச் 30 ஆனா வேற ஒரு ஃபீல்டு. வாங்க இப்போ கொந்தளிப்பின் மாஸ்டர் பத்தி பார்க்கலாம். ஒவ்வொரு செகண்டும் நடக்கிற ஒரு குழப்பத்துக்கு எதிரான போராட்டம் அது. இந்த பதிலுக்கு நாம மார்ச் 30 2000க்கு போகணும். ஜார்ஜ் பேச்சுலங்கிற ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்க. இவரு ஃப்ளூயிட் டைனாமிக்ஸ், அதாவது திரவ இயக்கவியல்ல ஒரு பெரிய எக்ஸ்பர்ட். காத்தோட சீரற்ற ஓட்டமான டர்பியூலன்ஸை இவர் ஆராய்ஞ்சாரு. அது பாதுகாப்பான ஃப்ளைட்ஸை உருவாக்க ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. அவரோட ஆஹா மொமெண்ட் என்னன்னா, அந்த குழப்பமான ஓட்டத்துக்குள்ளேயும் ஒரு ஒழுங்கு இருக்குன்னு கண்டுபிடிச்சதுதான். அப்போ ஒரு கம்ப்யூட்டர் புரோகிராமர், ஒரு டீச்சர், ஒரு டர்பியூலன்ஸ் எக்ஸ்பர்ட், இவங்க 3 பேரையும் இணைச்சது எது? பாருங்க, அவங்க வேற வேற நூற்றாங்க, வேற வேற நாடு, ஆனா எல்லாரும் ஒரே ஒரு சக்தி வாய்ந்த கேள்விய கேட்டாங்க. அவங்க அந்த கேள்விய கேட்டதால தான் இன்னைக்கு நமக்கு நல்ல கம்ப்யூட்டர் கோட், சூப்பரான கல்வி, பாதுகாப்பான பயணம் எல்லாம் கிடைச்சிருக்கு. கணிதம்னா வெறும் நம்பர்ஸ் மட்டும் இல்ல, அது உலகத்தை பார்க்குற ஒரு விதம். நீங்க என்ன பார்க்க போறீங்க?